20 ஆண்டு காலமாக கோமாவில் இருந்ததால் உறங்கும் இளவரசர் என்று அழைக்கப்பட்ட சவுதி இளவரசர் அல் வலித் பின் காலித் நினைவு திரும்பாமலேயே மரணமடைந்திருப்பது வளைகுடா நாடுகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. ஒரு குடும்பம் தன் மூத்த பிள்ளையை இழந்தால் எப்படி பரிதவிக்குமோ அப்படி சவுதி அரேபியாவே கலங்கி நிற்கிறது. காரணம், சவுதி அரேபியாவின் மிகவும் செல்வாக்குமிக்க அரச குடும்பத்தைச் சேர்ந்த காலித் பின் தலால் அல் சவுதின் மூத்த மகனான இளவரசர் அல் வலித் பின் காலித் தனது 36வது வயதில் மரணமடைந்திருக்கிறார். 1990 ஏப்ரலில் பிறந்த இவர் கடந்த 2005ஆம் ஆண்டு லண்டன் இராணுவ கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார். துடிப்பான 15 வயதில் நடந்த ஒரு கார் விபத்து அந்த இளவரசரின் வாழ்க்கையை அடியோடு மாற்றி போட்டுவிட்டது. தலையில் ஏற்பட்ட காயமும் மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவும் அவரை கோமா நிலைக்கு கொண்டு சென்றது. உலகின் தலை சிறந்த மருத்துவர்களைக் கொண்டு ராஜ வைத்தியம் பார்த்தும் அவர் கோமாவிலிருந்து மீளவில்லை. வெண்டிலேட்டர்கள், சலைன் டியூபுகள் என்று 20 ஆண்டுகளாக இந்த துயரம் தொடர்ந்தாலும் அவரது தந்தை காலித் பின் ஒரு நாளும் நம்பிக்கை இழக்கவில்லை. ஒரு கட்டத்தில் இதற்கு மேலும் இளவரசரை கோமாவிலிருந்து மீட்க முடியாது என்பதால் அவரது செயற்கை சுவாச கருவிகளை அகற்றலாம் என்று மருத்துவர்களே பரிந்துரைக்கும் சூழலும் வந்தது. ஆனால் மனிதர்கள் உயிரோடு இருக்க வேண்டுமா சாக வேண்டுமா என்று தீர்மானிக்க வேண்டியது இறைவன்தான் என்று கூறி அதை நிராகரித்து விட்டார் காலித் பின். தன் மகனை இறைவன் குணப்படுத்துவார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையை அவர் இறுகப் பற்றிக் கொண்டார். அவர் எதிர்பார்த்தது போலவே கடந்த சில ஆண்டுகளாக அல்வாலிதின் உடலில் சிறு சிறு அசைவுகள் தென்பட்டன. அந்த அசைவுகளையும், குர்ஆன் ஓதும்போது அவரது உடலில் ஏற்பட்ட சிறு அசைவுகளையும் வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டனர். இதன் பிறகு இளவரசர் மீதான கவலை வளைகுடா நாடுகள் மட்டுமன்றி உலகம் முழுவதும் பரவியது. சமூக ஊடகங்களில் கூட அல்வாலித் பிழைக்க வேண்டும் என்று பலரும் பிரார்த்தனைகளையும் நம்பிக்கைகளையும் வெளிப்படுத்தி வந்தனர். உறைந்த நிலையில் இருந்த அல்வாலித் ஸ்லீப்பிங் பிரின்ஸ் என்று அழைக்கப்பட்டதும் மகன் பிழைத்து விடுவார் என்ற தந்தை காலித் பின் தலாலின் நம்பிக்கையும் சமூக வலைத்தளங்களில் கவனம் ஈர்த்தன. உலகின் பல்வேறு மூலைகளில் இருந்தவர்களும் இந்த பாச போராட்டத்தில் தங்களை உணர்வுபூர்வமாக இணைத்துக் கொண்டனர். ஆனாலும் உறங்கும் இளவரசர் நிரந்தரமாக உறங்கியிருப்பது அரச குடும்பத்தினரை மட்டுமின்றி உலக குடிமக்களையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது.